Hi friends, welcome to Kritik Fashion. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த ஸ்டோன் செயின் அதாவது மீட்டர் செயின்னு சொல்வாங்க. இது வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கம் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதை விடவே நம்ம ஸ்டிட்ச் பண்ணா வந்து லைஃப் வரும். பார்க்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். இந்த செயின் வந்து மார்க்கெட்ல நிறைய கலர்ஸ் அண்ட் வந்து 3 சைஸ்ல கிடைக்குது. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ்ல கிடைக்குது. நான் வச்சிருக்கிறது வந்து இப்போ வந்து மீடியம் சைஸ். இது எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி கட் பண்றது அப்படினு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ மெஷர் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து ட்ரிம்மர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ட்ரிம்மர் வந்து இதுக்குன்னு தனியாக வேறு ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் மெஷர் பண்ணி கட் பண்ணணும். மெஷர் பண்ணும்போது நல்லா வந்து லென்த்தாக எடுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நெருக்கமாக அளந்துடாதீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து க்ளூ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ளூ போடும்போது இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜில் நிறைய க்ளூ அப்ளை பண்ணுவீங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா. எந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக, அதாவது வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டோம்னா ப்ளவுஸை கண்டிப்பாக அந்த க்ளூ வந்து போயிடும். ஸோ வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்களவா, அது ஆடாமல் இருக்கிறதுக்களவா நம்ம க்ளூ போட்டோம்னா போதும். ஓகேங்களா. ஸோ மீட்டர் செயின் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு லென்த்தாக நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி காட்டுறதுக்காக வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கோணலாக இருக்கும். இந்த மாதிரி கையை வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அப்படி இல்லைன்னா நீடில் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கோணலாக வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் நிறைய க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எக்ஸஸாக நிறைய க்ளூ வரும். இது வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா தடிமனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோன் மேலே நிறைய கம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு லுக் வைஸில் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த செயினை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு வேறு அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி செயின்லேருந்து ஸ்டோன் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அழகா அந்த 4 மட்டும் கம்பியாட்டு இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டோன் அழகாக வந்துடும். ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த 2 டிப்பை வந்து ஸ்டோன் இல்லாத இடத்துல ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ வந்து ஸ்டோன் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 டைப் இருக்குங்க. 2 டைப் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டைப் 2 பார்க்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்கிறத வந்து நீங்கள் இந்த ஸ்டோன் பாக்ஸாக நினச்சிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம். த்ரெட்டை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்து பஞ்ச் பண்ணுறோம். இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு பஞ்சு, அடுத்தது சைடில், அடுத்தது கீழே, அடுத்தது சைடில், இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. பா ஷேப்பில் கீழே ஒரு பா மேலே ஒரு பா அந்த மாதிரி. டைப் 1 பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோன் பாக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட்டன் ஹோல் பார்த்துருப்பீங்க இல்லையா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அதில் வந்து கீழே ஒரு நாட் பண்ணுவோம். அந்த நாட் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா. இது வந்து டைப் 2. உங்களுக்கு இப்போ புரியலைன்னா ஒன்றும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஸ்டிச் பண்ணும்போது சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா. இந்த 2 டைப்பில் வந்து ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேலேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டைப் 1. ஓகேங்களா. த்ரெட்டை எடுத்துகிட்டு கீழே ஒரு பஞ்சு, இது கீழே ஒரு குட்டி லாக் போடுவோம் இல்லையா, அது போடக்கூடாது. போடாமல் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் செயினுக்கு ஒரு பஞ்சு, இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பஞ்சு, இது அப்படியே கீழே ரிவர்ஸ் எடுக்கிறோம். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஒரு குட்டி லாக் பண்ணாமல் அப்படியே நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே ஒரு பஞ்சு, மேலே ஒரு பஞ்சு, கீழே வந்து ரிவர்ஸ் எடுத்து அப்படியே நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா. சேம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். நம்ம கீழே ஒரு குட்டி லாக் போடுவோம், அதை வந்து போடாமல் ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்து போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து நீடிலேருந்து சீக்கிரமாக வந்து நழுவிடும். ஸோ ப்ளவுஸ் போடும்போது மட்டும் த்ரெட்டை விட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா வந்து அதிகமாக பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிற இடத்துல அப்படியே ஒயிட்டாக தான் தெரியுது. ஆனால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டோனாக தனியாக ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு த்ரெட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸ் எந்த கலரில் வச்சுருக்கீங்களோ சேம் அதே கலரில் தான் வந்து காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஜரி த்ரெட்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் இன்னுமே லைஃப் வரும். க்ளூ வச்சு மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து அது மட்டும் நம்ம என்ன தான் அழகாக ஆரி ஒர்க் போட்டாலுமே அந்த ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ளேஸ் மட்டும் தனியாக கலந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா, எட்ஜு வரைக்குமே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ சேஃப்டிக்காக நான் 2 என் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டைப் 2 பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இப்போ வந்து டைப் 2 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டைப் 2 பாருங்கள் எப்படி சொல்லியிருந்தேன்னு, கீழே ஒரு பா மேலே ஒரு பா அந்த மாதிரி வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, பாருங்கள் கீழே இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு ஒரு பஞ்சு, அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு பஞ்சு, அடுத்து கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே ஒரு பஞ்சு, அடுத்து சைடில் நெக்ஸ்ட் பாக்ஸ், அங்கே ஒரு பஞ்சு. இது அப்படியே என்ன பண்ணணும், மேலே எடுத்துகிட்டு போயிடணும். நெக்ஸ்ட் பாக்ஸ் சைடில் ஒரு பஞ்சு, அடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்த பாக்ஸில் சென்டரில் ஒரு பஞ்ச். ஓகேங்களா, டைப் 1க்கும் டைப் 2க்கும் அவ்வளோவா வித்தியாசம் இருக்காது. ஆனால் டைப் 1 வந்து பா ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த த்ரெட்டு வந்து இருக்கும், விசிபிளாக இருக்கும். ஆனால் வந்து டைப் 2ல் வந்து நம்ம மேலே ஒரு பா கீழே ஒரு பா போட்டுட்டு போகிறதுனால, அந்த ஷேப்பில் போட்டுட்டு போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ வந்து எகைன் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் கூடவே நீங்கள் ப்ரூச் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு மட்டுமே போட்டுட்டு வந்துட்ருக்கோம். ஒரு இடத்துல மட்டும் கலராக தெரியும், இன்னொரு இடத்துல கலராக தெரியாது, ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வரக்கூடாதுன்னா நம்ம இப்போ எப்படி போட்டுட்டு வந்தோமோ சேம் அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் போட்டுருங்க. என் நாட் போட்டெல்லாம் வந்து முடிச்சுக்க வேணாம், சேம் அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க. ஸ்டிச்சும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ இந்த ஸ்டோன் செயினை பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நீங்கள் பழகிறதுக்கு மட்டும் க்ளூ போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸ்லேயும் கூட தாராளமாக நீங்கள் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் க்ளூ போடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம எடுத்த உடனேயுமே ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டில் வந்து ஜரி அவுட்லைன் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் கொடுப்போம். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் செயின் கொடுக்க முடியும். எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்தோம்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ வந்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச் இருக்கிறதுனால அது கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் தாராளமாக க்ளூ அப்ளை பண்ணாமையே கூட ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் டைப்போடவே ஃபஸ்ட் டைப் வந்து போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.